இன்னைக்கு நாம 2016ல ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் படமா வெளியான கிளவுன் டவுன் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை வந்து காட்டுறாங்க. ஒருத்தவனோட பேர் வந்து பிராட், அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாரா. இன்னொருத்தவனோட பேர் வந்து மைக், அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களோட பேர் வந்து ஜில். இவங்க 4 பேர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சிக்காண்டி ஒகையான்ற ஒரு ஊருக்கு வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப வேகமா. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது சரி ஒரு இடத்துல வந்து நம்ம காரை நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டைனர் கிட்ட வந்து காரை நிறுத்திட்டு அவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சரி நம்ம இங்க இருந்து போலாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க கிளம்ப பாக்குறாங்க. அப்ப ஜில்லு என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு வெயிட்டர்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்க வந்து ஒகையாக்கு வந்து போகணும், எந்த ரூட் வந்து ரொம்ப சீக்கிரமா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு நல்ல வாட்டசாட்டமா ஒருத்தன் அவங்க பக்கத்துல வந்துட்டு நான் சொல்றதை கேளுங்க guys, நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரூட் நம்பர் 137 ஒரு ஹைவே வரும், அந்த ஹைவேல போனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அவன் வந்து ஒரு ஐடியா சொல்லிட்டு அவன் அந்த சாரான்ற அந்த பொண்ணை வந்து வெறிக்க பார்த்துட்டே இருந்திருப்பான். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணோட ஆளான அந்த பிராடுக்கு வந்து கோவம் வந்துடும். ஏய் நீ என்ன ஏழையை பார்க்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர மாதிரி 2 பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பான், காய்ஸ் இங்க எதுவும் சண்டைலாம் போட வேணா, ஏ மொட்டை உனக்கு என்ன இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவனை வந்து கேட்கறான். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா சொல்லிட்டு அந்த போலீஸையும் மதிக்காம அவன் என்ன பண்றான் அப்படியே போயிடுறான். அப்புறம் இந்த பசங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ரூட்டையும் கேட்டாச்சு, இங்க இருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு அவங்க 4 பேர் வந்து கார் எடுத்துட்டு ரொம்ப வேகமா வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது மைக் வந்து சொல்றான், ஏ பில் வந்து எவ்வளவு வந்துச்சு, நீ தான் பே பண்ணிருந்த, அதை காட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் என்ன பண்றான், ஆமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் வருது இந்த மாதிரி போனை வந்து எங்கேயோ வச்சது. ஸோ வந்து போனை வந்து தேடி பார்க்குறேன், அந்த டேஷ்போர்ட்லையும் இல்லை, பேக்லையும் இல்லை. பின்னாடி இருக்க பிராடு அந்த பசங்க கிட்ட கேட்கும்போது அவங்களும் வந்து பார்க்கலங்கிறாங்க. இவளுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரியல. அதில் தான் வந்து கிரெடிட் கார்டு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, போச்சு நான் வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். காரை நிறுத்து அப்படின்னு வந்து மைக்கு கிட்ட சொன்னோடனே மைக் என்ன பண்றான், காரை வந்து ஒரு ஓரமா வந்து நிறுத்துறான். 4 பேரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. இவ வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த சாரா வந்து சொல்றான், ஏய் நம்ம எதுக்கு புலம்பிக்கிட்டு, அந்த போனுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ண போறோம், யாராச்சும் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அந்த போனை வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து கொடுக்க போறாங்க, எதுக்கு வந்து இவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஜில்லுக்கு வந்து ஞாபகம் வருது, ஏன்னா நான் தான் வந்து கடைசியா பே பண்ணும்போது போனை தூக்கி மேல வச்சேன், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரா என்ன பண்றா, டக்குன்னு வந்து அந்த போனுக்கு வந்து கால் பண்றான். கால் பண்ணோடனே கண்டிப்பா யாராச்சும் எடுக்கணும் இல்லையா, ஏன்னா அங்க இருந்து எடுத்து வச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இவங்களும் கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இல்லாம ஒரு மேலோட வாய்ஸ் வந்து கேக்குது. என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த போனை வச்சுட்டு போயிட்டாங்க, நாங்க மறுபடியும் வந்து அந்த டைனர் கிட்டே கனெக்ட் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து சாரா வந்து கேட்கறா. பட் ஆப்போசிட் இருக்க அந்த பர்சன் என்ன பண்றான், ஒரு மாதிரி நல்லா கட்ட குரல் வந்து இந்த மாதிரி போனை வந்து நான் சொல்ற இடத்துல வந்து நீங்க வாங்க, அப்பதான் வந்து நான் போனை தருவேன், அது வரைக்கும் நீங்க வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டே போங்க, நீங்க நேரா போற இடத்துல ஒரு பழைய ரயில்வே ட்ராக் ஒன்று வரும், அது வந்து பாத்தீங்கன்னா பழைய டவுன் ஒன்று, அந்த டவுனுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அங்க வந்து நான் உங்களுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, டக்குன்னு வந்து போனை கட் பண்ணிடுறான். இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. சரி பரவாயில்ல, எப்படி நம்ம இசை நிகழ்ச்சிக்கு போகணும், போற வழியில தானே அந்த டவுன் இருக்கு, நாம அதை பார்த்துட்டு அங்க இருந்து போனை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் பிளான் பண்ணிட்டு வேக வேகமா வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டவுனும் வந்துருது. அதோட பேர் என்ன பாத்தீங்கன்னா கிளின்டன். அந்த டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஈவினிங் டைம், ஒருத்தன் கூட இல்லைங்க அந்த டவுன் முழுக்க பாத்தீங்கன்னா, எவனுமே இல்லை, ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து உள்ள போயிருந்திருப்பாங்க போல. அங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, வெறிச்சோடி கிடக்கு. இவங்களே எந்திரிச்சு வெளில போய் பாக்குறாங்க, என்னடா இது இந்த ஊர்ல எவனுமே இல்லை, எங்க போயிட்டாங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு வந்து இவங்களும் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. எவனுமே வெளில வர மாதிரியே தெரியல. சரி எப்படியும் வந்து அவன் போன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இருந்திருக்கான், நம்ம இங்கேயே வந்து உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் அப்படியே அங்க இங்கேயும் சுத்திட்டு ஒரு வீட்டுல போய் வந்து உட்காந்துருக்காங்க. சரி இவங்களும் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க, எப்படியும் அவங்க வருவான்னு பாக்குறான். இருட்டே ஆகிருது, அவங்க வர்றதுக்கான அறிகுறியே தெரியல. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 பசங்களை வந்து காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா இருட்டு நேரம் வேற ஆகிருச்சா, சோ கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எல்லா பக்கத்தும் போய் சுத்திட்டு ஒரு வீட்டுல வந்து உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, இங்க உட்காந்துருந்து இவளுக்கு போர் அடிச்சிருக்கும், டேய் அவன் வர மாதிரியே வந்து தெரியல, நம்ம இங்க இருந்து போயிடலாம், போன் தானே அதை வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்திரிச்சு வெளியில வந்துருப்பாங்க. அப்ப அந்த ஜில்லு என்ன பண்ணிருப்பா, அவங்க கார் கிட்ட போறதுக்கு முன்னாடி தூரமா நின்று பார்த்துருப்பா. எவனோ ஒருத்தன் வந்து அந்த கிளவுன், அந்த படத்தோட பேரே வந்து கிளவுன் டவுன். சோ நிறைய கிளவுன்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதாவது மனுஷங்க தான் இந்த மாதிரி மூஞ்சி ஃபுல்லா வந்து கோமாளி மாதிரி வேஷம் போட்டுட்டு எல்லாரையும் வந்து கொலை பண்ணுவாங்க போல. அதுல ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான், தூரமா நின்று இந்த ஜில்லே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இந்த ஜில்லுக்கு வந்து செம்ம பயமா இருந்திருக்கும். ஆனா அப்படியே வந்து கத்த பார்த்துருப்பான். அவன் நடு ரோட்ல நின்றதுனால இந்த பக்கம் அந்த 2 பசங்க சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காரை வேகமா ஓட்டிட்டு இவன் மேல இடிக்கிற மாதிரி வந்து டக்குன்னு ஓரமா நிறுத்தி இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு வந்த பேர் வந்து டைலன். அவன் என்ன பண்ணிருப்பானா, இவளை பிடிச்சி திட்ட வந்திருப்பான். உடனே மைக் வந்து யாரா என்னடா திட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டை வர மாதிரி இருந்திருக்கும். அப்பதான் அந்த ஜில்லு வந்து சொல்லுவான், நான் அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், அவன் அங்கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருந்தான், ரொம்ப பார்க்கவே கொடூரமா இருந்தான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகிற மாதிரி இருந்திருப்பா. இவங்களும் பார்ப்பாங்க, அங்க வந்து யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசும்போது அங்க வந்து யாருமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது, எங்கே போயிருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்திருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பசங்க வந்தா சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஒரு குண்டு பையன் ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், கீழே இறங்கி வந்து சைட்ல நின்றுட்டு இருந்திருப்பான். அப்ப அவனை வந்து எவனோ ஒருத்தன் பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருந்திருக்கும், அடிச்சு வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க 5 பேர் வந்து பதற ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க தான்
அந்த ஜில்லு வந்து சொல்லியிருந்திருப்பான். உடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. வேக வேகமா வந்து இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்லா இருட்டா ஆயிடுச்சு. அந்த டவுன்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து லைட்டும் கிடையாது. அந்த ஊர்லயே வந்து எவனும் வெளிலயும் வர மாட்டாங்க. என்ன பண்றானே வந்து தெரியல. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு இடமா வந்து ஓடிட்டே இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த ட்ரெய்லர் ஹவுஸ்ல அங்க அந்த பக்கம் நிறைய ப்ராப்ளமா இருக்கும். இந்த காருக்குள்ளே தங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட ஒரு ட்ரக் ஒன்று இருந்திருக்கும். அந்த ட்ரக்குள்ள போய் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சைக்கோபாத்ல இருக்க ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான், பக்கத்துல வந்துட்டு இந்த பக்கத்துல அப்படியே ஜன்னல் வழியா பாக்குறான். யாருமே வந்து தெரியல. என்ன பண்றான், தேடி பார்த்துட்டு வந்து போயிடுறான். இப்ப அந்த டைலர் என்ன பண்றான், நம்ம இங்கே இருக்க வந்து சரிப்பட்டு வராது, நம்ம இங்க இருந்து போயாகணும்னு சொல்லிட்டு இவங்க 5 பேர் என்ன பண்ணா வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரெய்லர் ஒன்று வந்திருக்கும். அந்த ட்ரெய்லருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ஜில்லு என்ன பண்ணிருப்பா, வேடிக்கை பார்த்துட்டு அங்க நின்று இருந்திருப்பா. அதை வந்து ஒரு க்ளோன் என்ன பண்ணிருப்பானா, சைக்கோ பார்த்து அவளை வந்து கடத்திட்டு போயிருந்திருப்பான். இது தெரியாத அந்த மைக் என்ன பண்ணிருப்பான், ஆஸ்ருதி போலான்ற மாதிரி வந்து கூப்பிட்டு இருந்திருப்பான். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஜில்லு வந்து இல்லாம இருந்திருப்பான். இவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஜில்லு ஜில்லுன்னு கத்த ஆரம்பிச்சிருப்பான். டேய் கத்தாத, நீ கத்தினா போனவங்க வந்துட போறான்னு சொல்லிட்டு அந்த டைலர் வந்து சொல்லியிருந்திருப்பான். இவனுக்கு என்ன பண்ணு தெரியல. பட் அவளை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு உயிர் முக்கியமா என்ன, அப்பனா என் கூட வா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 4 பேர் வந்து வேக வேகமா வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து இன்னொரு ட்ரக் ஒன்று இருந்திருக்கும். இவங்க 4 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுக்குள்ள போய் வந்து உட்காந்து இருந்திருப்பாங்க. இந்த க்ளோன்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு வெளியில இருந்து ஒரு வயசானவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு, பசங்களா இங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு, என் பின்னாடி வாங்க, எனக்கு வந்து தெரியும் இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து எனக்கு தெரியும், என் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களை வந்து நான் சேஃபான இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணேன்னா அந்த தாத்தாவோட பேச்சை கேட்டு 4 பேர் வந்து அந்த தாத்தா கூடயே வந்து போறாங்க. அப்ப அந்த மைக் கூட வந்து கேட்கறான், டேய் இந்த மாதிரி ஜில்லக்காரன்டா, நான் போய் தேடணுங்க அப்படின்னு வந்து கேட்கறான். ஜில்லு தானே, நான் வந்து சொல்றேன், அவங்க கண்டிப்பா எங்க வச்சிருப்பான்னு எனக்கு வந்து தெரியும், என் கூட வா அப்படின்னு சொன்னோன்னே இவனு என்ன பண்றான், வேற வழி இல்லாம அவங்க கூட வந்து போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா இந்த பத்தி எதுவுமே பேசாம அவர் பாட்டுக்கு உட்காந்து, என்ன நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப பதட்டமா இருப்பீங்க, இங்க பாருங்க இங்க நிறைய பொருள்கள்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் சமைச்சு தரேன், இந்த தண்ணியெல்லாம் குடிங்க, எதுக்கு வந்து இவ்வளவு வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இவங்களுக்கு வந்து வெறுப்பா வந்திருக்கும். யோ இந்த மாதிரி ஆளக்கணையா நான் வந்து தேடணும், நீனே லூஸ் தரமா வந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா அதை பாத்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராங்க். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட், நம்ம தான் போய் தேடியாங்கன்னு அந்த மைக் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த பிராடு கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த பிராடும் லாராவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலாம் சொல்லிட்டு அவங்க உள்ள போயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைக்கும் டைலனும் அந்த பக்கம் போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த பிராடு வந்து சொல்லுவான், எனக்கு என்னமோ இவரை பார்த்தா கொஞ்சம் சஸ்பீசியஸா தான் இருக்கு, இவரோட பேச்சு கிட்ட நம்ம வந்து இங்க தங்கி இருக்கோம், இந்த க்ளோன் வேற இங்க மறுபடியும் வந்துட்டேன்னா என்ன பண்றது, இந்த ஊர்ல வந்து எவனுமே இல்ல, இந்த ஆள் மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூம்குள்ள வந்து நம்ம கூட்டி வந்திருக்கான், இங்க வந்து யாரும் வரமாட்டான்னு சொல்றான், இவன் மேலே எனக்கு வந்து டவுட்டா இருக்கு, முதல்ல வந்து இவர்கிட்ட போய் நம்ம வந்து பேச்சு கொடுத்து பார்ப்போம் அவர் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அந்த பிராடோட பேச்சுக்கிட்டு அந்த பிராட் என்ன பண்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த பிராங்கை பார்க்க வரான். அவர்கிட்ட வந்து கேட்கறான், இந்த க்ளோனை பத்தி சொல்லுங்களேன், இவங்களாம் யாரு, ஆமா இங்க வந்து ஒரு போட்டோ இருக்கு, இந்த போட்டோல இருக்கவங்க தான் உங்க ஃபேமிலியா, இதான் நீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோன்னே அப்பதான் அந்த பிராங்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு காலத்துல இந்த டவுன் வந்து இந்த ட்ரெயின்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி செய்யும் போது நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அங்க தங்கி இருந்த ஒரு இடம், காலப்போக்கில் வந்து இது ஒரு நல்ல அழகான ஒரு டவுனா வந்து மாறுச்சு. ஆனா அந்த தருணத்துல இந்த மாதிரி சைக்கோபாத்லாம் வந்து உருவானாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா இந்த ஊருக்குள்ள இருக்கவங்க யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியில வரதே இல்ல, இவங்க எல்லாரையும் வந்து கொலை பண்றதா நினைச்சு பயந்து பயந்து இங்க இருக்க முடியாம எல்லாருமே வந்து இந்த ஊரை விட்டே வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த ஊருக்கு வந்து யாருமே வர்றதில்ல, நீங்க புதுசா வந்துட்டீங்க, அதனாலதான் வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்திருப்பாங்க. இதை கேட்டோன்னு எங்களுக்கு வந்து பயமா இருந்திருக்கும். அப்ப அந்த மைக்லாம் வந்து கேட்பான், இந்த மாதிரி சரி இப்ப ஜில்ல வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கேயே உட்காந்துருந்தா நேரம் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஜில்லு தானே நான் கண்டிப்பா வந்து சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா டக்குனு வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். இவங்களும் வந்து எந்திரிச்சிருவாங்க. ஓ நோ, நான் அப்பவே நினைச்சேன் இவங்க இங்க வரமாட்டாங்க அப்படின்னு, பட் இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம எல்லாம் ஓடலாம் சொல்லிட்டு அந்த பிராங்க் என்ன பண்றாங்க, இவங்க 4 பேரும் கூட்டிட்டு வேக வேகமா வந்து அந்த வீட்டை சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த க்ளோன் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களும் உள்ள வந்துருவாங்க. ஆக்கவே வந்து கொடூரமா இருப்பாங்க, வேகமா ஓடக்கூட மாட்டாங்க, நடந்தான் போறாங்க. ஆனா இவங்க தான் வேக வேகமா ஓடி போய் அவங்க கிட்டே வந்து மாட்டிப்பாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, வேக வேகமா ஓடி அப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோபாத் என்ன பண்ணிருப்பான், டக்குன்னு இந்த டைலனை பிடிச்சி ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருவான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மைக்கும் பிராடி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கதவை வந்து திறக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. எவ்வளவு மோதி வந்து திறக்க முடியாம இருந்திருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா அந்த சைக்கோபாத் என்ன பண்ணிருப்பானா அந்த டைலனை போட்டு அடிச்சே வந்து கொலை பண்ணி போட்டு வந்திருப்பான். இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது, ஏன்னா இன்னொரு சைக்கோபாத் அந்த பக்கத்துல இருந்து வந்திருப்பான். இவங்க எங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் அந்த தாத்தா கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அந்த தாத்தா வந்து சொல்லுவாரு, நம்ம இங்க இருக்க வந்து சரிப்பட்டு வராது, இன்னொரு இடம் ஒண்ணு இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா என்ன பண்றாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறான். யோ உன் பின்னாடி வந்து தான் எவ்வளவு பிரச்சனை ஆச்சு, நீ என்ன ஒவ்வொரு இடமா கூட்டி போறோம், இந்த மைக்கு வந்து சரியான காண்டு. அப்ப சிரிப்பா தான் வரும் இந்த படம் பார்க்கும்போது. அவங்க பின்னாடி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பிராங்க் என்ன பண்றான், இன்னொரு வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பாத்ரூம் மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த பிராங்க்கும் மைக்கும் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுப்பாங்க. நம்ம மைக்கும் லாராவும் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போய் அந்த பில்டிங்கோட மேல வந்து போயிருவாங்க. மேல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து இன்னொரு சைக்கோபாத் என்ன பண்ணிருப்பானா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம லாரா என்ன பண்ணிருப்பானா ஒரு கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா. ஆனா அந்த மைக் என்ன
பண்ணியிருப்பானா அந்த ஃபுட்பாத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி போட்டுருந்துருப்பாங்க, அதுக்கு கீழே போய் ஒளிஞ்சுப்பான். ஸோ அந்த அது பார்த்தீங்கன்னா தரைக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ அந்த சைக்கோ என்ன பண்ணியிருப்பான், அது மேலே தான் நடந்து போயிருந்திருப்பான். ஆனால் அது கவனிக்காம வந்து அப்படியே இவங்க வந்து யாருமே இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிராட் என்ன பண்ணியிருப்பான், சரி இவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்துருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ பார்த்து மறுபடியும் அந்த சைக்கோ பார்த்து என்ன பண்ணியிருப்பானா இந்த பிராடை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருந்திருப்பான். கத்தியில வந்து குத்த போயிருந்திருப்பான். அதுக்குள்ள நம்ம லாரா என்ன பண்ணியிருப்பானா ஒரு பெரிய ராடு எடுத்துட்டு வந்து இந்த ராடை தான் வச்சு தான் அந்த சைக்கோ பார்த்துலாம் வந்து டைனர்ல கொலை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ராடு எடுத்து டக்குன்னு அவனோட தலையிலே போட்டு அடிச்சிடும்னு அவன் என்ன பண்ணிடுறான், அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே இவனுக்கு வந்து சரியான கோவம் வந்துருது. வந்து நான் தாண்டா கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து அந்த ராடை வாங்கிட்டு போட்டு அட்டின்னு அடிச்சு அந்த சைக்கோ பார்த்தா அங்கேயே வந்து அவன் கொன்னுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மைக்கும் ஃப்ராங்க்கும் வந்துருவாங்க. சரி ஓகே நம்ம இங்க இருக்க வந்து சரிபட்டு வராத, இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஃப்ராங்க் கிட்ட இருந்து கார் சாவியை வாங்கிட்டு அங்கிருந்து வேகமா வந்து தப்பிச்சு போக வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கார் எடுத்துட்டு வேகமா வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படியே நிலத்தடு மாதிரி வந்து ரோட்ல நிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இந்த பிராடுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்க்க வந்து ஃப்ராங்க் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போய் வந்து பார்த்துருப்பான். அந்த ஃப்ராங்க் தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவரோட வயிற்றுல வந்து எவனோ வந்து கத்தியில குத்தி இருந்திருப்பாங்க. இவனுக்கு வந்து புரிஞ்சு போயிடும், இவர் வந்து ஒரு காயம் யூஸ் பண்ணி நம்மளை வந்து பிடிக்க பாக்குறாங்க, இங்கேருந்து நம்ம தப்பிச்சாங்கன்னு சொல்லி இவனும் வந்து புரிஞ்சுக்கிறான். டக்குன்னு திரும்பி பார்க்கறான், இங்க இருந்து 4 பக்கமும் அந்த சைக்கோ பார்த்தா வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப காருக்குள்ள இருக்க நம்ம சாராவையும் மைக்கையும் வந்து இன்னொரு சைக்கோ பார்த்து என்ன பண்ணியிருப்பான், பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணியிருப்பான். மைக்கு ஒருத்தவங்க அடிச்சு வந்து பறக்க விட்டுருந்துருப்பான். இந்த பக்கம் சாராவும் மைக்கும் கீழே இறங்கி வேகமா வந்து தப்பிச்சு அந்த பக்கம் ஓடாந்துருப்பாங்க. பிராட் என்ன பண்ணியிருப்பானா, நான் வந்து எப்படியும் அவங்களை தேடி வந்து நாங்க வந்துருவேன், நீங்க வந்து எப்படியாச்சும் டவுனுக்கு வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த காட்டுக்குள்ள வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பான். இந்த பக்கம் மைக்கும் லாரா வந்து வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப அவ வந்து சொல்லுவா, இந்த மாதிரி நம்ம வந்து பிராட வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா நம்ம ஜில்லையும் தான் கண்டுபிடிச்சாகணும், அவன் மட்டும் என்ன பெரிய இவனா, 2 பேரும் தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். பிராட் வந்து சொல்லிட்டான் அவன் கண்டிப்பா வந்து டவுனுக்கு வந்துருவான் அப்படின்னு, நம்ம இங்க இருந்து மறுபடியும் அந்த ஊருக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டம், நம்ம மறுபடியும் வந்து டவுனுக்கே போயிடலாம், அதான் வந்து நமக்கு சேஃப் அப்படின்னு அந்த மைக் என்ன பண்ணியிருப்பான், லாராவையும் கூப்பிட்டு 2 பேரும் வந்து டவுனுக்கு வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பிராட் என்ன பண்ணியிருப்பான், அந்த காட்டுக்குள்ள வேகமா ஓடிட்டே இருந்திருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் ஹவுஸ் ஒன்று வந்து இருந்திருக்கும். அவன் போய் என்ன பண்றான், கதவை தட்டி பார்க்கறான், யாராச்சும் உள்ள இருக்கீங்களா, எனக்கு வந்து உதவி செய்யுங்க, இந்த மாதிரி ஒருத்தன் துரத்திட்டு வரான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், கதவை வந்து யாருமே திறக்கிற மாதிரியே தெரியல, டக்குனு அந்த கதை வந்து திறந்திருக்க மாதிரி தான் இருக்கு, அதை தள்ளிட்டு உள்ள போயிடுறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல வந்து ஒரே ஒருத்தவங்க வந்து வயசானவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து இப்ப சொல்றான், இந்த மாதிரி நான் தெரியாம வந்துட்டேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொன்னோன்னே, மன்னிப்பா என் பையன் என்ன கொஞ்ச நேரத்துல வரப்போறான், வந்து உன்னை வந்து என்னென்ன பண்ணுவான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து பயம் வந்துடும். உங்க பையனா, சரி அவன் வரட்டும், அவன் கிட்ட வந்து நான் எப்படியாச்சும் உதவி கேட்டுக்கிறேன், என்னை கொண்டு போய் எப்படியாச்சும் டவுன் கிட்ட விட்டுருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க இருக்காங்க, எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உதவியா, நான் வந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் சீன் வருது. இந்த பிளாஷ்பேக் சீன்ல பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து இதான் வந்திருக்கும், அதை வந்து நான் இப்பதான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து பேபி சிட்டரா வந்து 2 குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த பேபி சிட் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பையன் பாக்குறதுக்கு வந்து ஒரு சைக்கோ மாதிரி இருந்திருப்பான், அப்படியே உருனே இருந்திருப்பான், என்ன சொன்னாலும் வந்து சிரிக்காம இருந்திருப்பான். டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போய் 2 பேரும் வந்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி இவங்க 2 பேர் பெட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பான், வேகமா போயிட்டு வந்து அந்த ரூமை திறந்து பாக்குறா, 2 பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் என்ன பண்றா, கீழே போயிடறான். அப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்து கடமுடான்னு சவுண்ட்லாம் கேக்குது. இவ எந்திரிச்சு போய் பாக்குறா, பொருள்கள்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்கு. அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாக்குறா, படிக்கட்டுல இருந்து ஒரு பால் அப்படியே கீழே வருது. இதை யாரா அந்த டைம்ல வந்து மேல போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறா, அந்த சின்ன பையன் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அந்த பையன் தான் வந்து நிக்கிறான். டேய் என்ன அந்த மாதிரி வந்து கோமாளி மாதிரி வேஷம் போட்டுட்டு நிக்கிறேன், இங்க இருந்து வேகமா ஓடி போய் தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்றான், டக்குன்னு வேகமா ஓடி வந்து மேல போறான். இவளுக்கு என்ன, இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் என்ன பண்றா, தேடிக்கிட்டே வந்து போறான். அப்படியே மேல போயிட்டு அங்க இருக்க ஒரு ரூம் கதை வந்து திறந்து பாக்குறா, அங்க வந்து யாருமே இல்ல. கதவை திறந்த அந்த கேப்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து இவளோட வயித்துல யாரோ வந்து கத்தியில குத்துற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறா, அந்த ஷாட் வந்து அப்படியே கட் ஆகுது. பையன் ஒருத்தன் அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணான் பாத்தீங்கன்னா, அந்த பையன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா பாத்தீங்கன்னா ஒரு லேடி, அந்த லேடியோட பையன். அந்த பையன் தான் பாத்தீங்கன்னா அந்த நிறைய சைக்கோ பாத்திரம் இருந்தாங்க, அந்த சைக்கோ பாத்திரம் ஒருத்தன் வந்து வயசான மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு தெரிஞ்சான் இல்லையா, அவன் தான் அவன். ஸோ அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்திருக்கும், அந்த தங்கச்சியை தான் வந்து லேட்டர் சீன்ல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஜில்ல கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா, அவளுக்கு வந்து இந்த மாதிரி நீ வந்து அழுகாத, நீ வந்து எங்கெல்ல ஒருத்தியா வந்து மாற போற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மூஞ்சி ஃபுல்லா வந்து இந்த கோமாளி மாதிரி இந்த மேக்கப்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருப்பான். இவ தான் வந்து அவனோட தங்கச்சி, அவன் வந்து அவளோட அண்ணன், இவங்க 2 பேருக்கும் தாய் தான் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த கிழவி. இவன் என்ன பண்ணிருப்பா, இந்த கதையை சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, என்னோட பையன் வருவான் உனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிடும். ஆஹா இவன் குடும்பமே இப்படிதான் இருப்பான் போல நினைச்சிட்டு ஒரு சவுண்ட் கேட்டவன் என்ன பண்றான், டக்குனு எந்திரிச்சு வெளியில போயிடுறான். அந்த சைக்கோ பார்த்தா என்ன பண்ணிருப்பான், வீட்டுக்குள்ள வந்துருப்பான். வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க அம்மா வந்து டக்குன்னு அவன் கண்ணத்திலே அறிறாங்க, உனக்கு அறிவில்லையாடா, இந்த மாதிரி தான் வந்து எப்பவுமே மிச்சம் வச்சுட்டு போவியா, ஒருத்தன் அங்க தானே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு வந்து அவன் கோவத்துல வெளியில வர்றான்.
இந்த பக்கம் நம்ம பிராட் என்ன பண்ணிருப்பான், வேக வேகமா வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மைக்கும் லாராவும் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா அந்த குப்பாள்ற வண்டி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து இன்னொரு 2 கிளவுன் வந்து இறங்குறாங்க, கோமாளி மாதிரி சைக்கோ பார்த்து. அவங்க இறங்குனதை பார்த்தோன்னே அந்த பக்கம் வந்து போற மாதிரி இருக்கு. இந்த கேப்பை பயன்படுத்திக்கிற அந்த மைக்கை என்ன பண்றாங்க, இந்த வண்டி எடுத்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம்னு அந்த லாரா பேச்சை கேட்டு அந்த வண்டி கிட்ட வந்து போக பாக்குறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் டக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து அந்த 2 சைக்கோ பார்த்து என்ன பண்றாங்கன்னா புடிச்சு கொண்டு போயிட்டு இந்த ஜில்லை எங்க வச்சிருக்காங்களே அங்க கொண்டு வந்து போட்டுறானுங்க. இப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே வந்து புரியுது, இவங்க சைக்கோ பார்த்து எல்லாத்தையும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்னு நினைச்சு பாக்குறாங்க. இவங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு ஒரு டைனருக்கு வந்து போயிருந்திருப்பாங்க இல்லையா, அங்க இருக்கவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரன், அந்த மொட்டை, அப்புறம் இன்னும் 2 பேர், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கோவா இருந்திருப்பாங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரூட்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. அதை கேட்டு தான் இவங்க வந்திருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இவங்களை வந்து வேட்டையாடவே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு லேட்டரா தான் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜில்லு என்ன பண்ணிருப்பா, ஊன்னு வந்து கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பா. அதை பார்த்தோன்னே வந்து அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவா, அவன் ஏன்னா கத்திக்கிட்டே இருக்கா, அவளை வந்து இப்போ நீ வந்து வாயை மூட வை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த சின்ன வயசு பையன், இப்போ பெருசா இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், பக்கத்துல போயிட்டு ஜில்லோட தலையிலே ஒரு அடி அடிக்கிறான். அதோட வந்து அவ அப்படியே செத்துடுறா. டேய், உன்னை வந்து நான் அவளோட வாயதாண்டா மூட வைக்க சொன்னேன், உன்னை வந்து கொல்லவா நான் பண்ண சொன்னேன், உங்களை வந்து நான் எப்படா வந்து கவர் பண்றது, நான் வந்து ஹை ஸ்கூல்ல இருந்து உங்களை வந்து நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேலே வந்து என்னால முடியாது, ஐ எம் டன் இருப்பான். உடனே அவன் என்ன பண்ணா, டக்குன்னு வந்து கத்தி எடுத்து குத்திட்டு அந்த போலீஸ்காரனே அந்த சைக்கோ வந்து கொலை பண்ணிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மைக் என்ன பண்ணிருப்பான், குறிப்பிட்ட நேரம் கழிச்சு இதே இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான். அந்த லாராவோட கட்டை அவுத்து விட்டுட்டு இங்க இருந்து வந்து மைக்கை வந்து கூட்டிட்டு போலான்னு வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவனோட கையை வந்து ஒரு ஆணியால வந்து அடிச்சிருப்பாங்க போல. அந்த கட்டை அவுத்தாலும் வந்து அவங்களால வந்து அந்த ஆணியை வந்து புடுங்கிருக்க முடியாது. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ என்ன பண்ணிருப்பான், அந்த போலீஸை கொண்டுட்டு இந்த பக்கம் இவங்களை வந்து அடிக்கலான்னு வந்திருப்பான். அந்த கேப்குள்ள அந்த மைக் என்ன பண்ணிருப்பான், டக்குன்னு கையை பிடிச்சி உதறிட்டு அந்த ஆணியை புடுங்கி எரிஞ்சிட்டு இங்க இருந்து வந்து ஓடான்னு வந்து பார்த்துருப்பான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சைக்கோ பார்த்துலாம் வந்திருப்பாங்க. அதுல 2 பேர் வந்து மைக்கை வந்து பிடிச்சிருவாங்க. இவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிச்சோன்னு மைக் வந்து அப்படியே மயக்கம் போட்டு வந்து கீழே விழுந்துறான். இந்த பக்கம் நம்ம லாராவும் பிராடு என்ன பண்ணிருப்பானா, அங்கிருந்து தப்பிச்சு போலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வேகமா ஓடி போய் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் ஒன்று சொன்னேன் பாத்தீங்கன்னா, குப்பை ஏத்துற வண்டி, அந்த வண்டி அங்க இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த வண்டியில ஏறி இருந்து தப்பிச்சு போலாம்னு வந்து பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சைக்கோ பார்த்து ஒருத்தன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த சாரா இவனையும் பிடிச்சி இழுக்க வந்து பார்த்துருப்பாங்க. இவங்க இருந்து தப்பிக்க போராட்டிக்கும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம மைக் என்ன பண்ணிருப்பான், வேகமா ஓடி வந்து ஒரு சைக்கோ பார்த்து அடிச்சே வந்து அந்த குப்பை வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா அதோட பின்பக்கம் வந்து தூக்கி போட்டுட்டு அவனும் வந்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறான். இவங்க என்ன பண்றான், டக்குன்னு வண்டி எடுத்துட்டு அப்படியே வேகமா வந்து போயிடுறாங்க. எல்லா சைக்கோ பார்த்து வந்து செத்துட்டாங்க. இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த அண்ணனும் தங்கச்சி மட்டும்தான். இவங்க வண்டி ஓட்டிட்டு போறத வந்து அப்படியே விடிஞ்சிருது. ஒரு வழியா நம்ம பொழைச்சிட்டோம் சொல்லிட்டு 2 பேரும் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அது தூரத்துல நின்று இந்த அண்ணனும் தங்கச்சியும் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை வந்து ரவி பண்ண சொல்லி. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தை போய் நான் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி படங்கள் எனக்கு ஸ்லாஷர், ஆரத்தில் இந்த மாதிரி இருந்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவர் சொல்றதுக்காண்டி தான் வந்து இந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்ல. நிஜமா தான் உண்மை. மற்றபடி நீங்க சும்மா பொழுதே போகல, ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா வேணா உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாமே தவிர மற்றபடி நான் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி நான் ரெக்கமெண்டே வந்து பண்ண மாட்டேன். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.